சிறகுகள் வீசியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில சில நேரம் நம்மளால எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியாத மாதிரி ஃபீல் ஆகும். ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ், ஃபியர், நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் ஸ்லோலி நம்ம மைண்டை வீக் ஆக்கிடும். சில நேரம் என்னால முடியாது, நான் ஸ்ட்ராங் இல்ல, என் வாழ்க்கை மாறாது, இப்படி நாமே நம்மள பிரேக் பண்ணிக்கிடுறோம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் மட்டும் ஒரு மனிதனோட வாழ்க்கைய முழுக்க மாற்றிடும். அது பாசிட்டிவ் திங்கிங். இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகம் முழுக்க மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் லைஃபை சேஞ்ச் பண்ணின ஃபேமஸ் புக் த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். இந்த புக் சொல்ற பிக்கஸ்ட் லெசன் என்ன தெரியுமா? நீங்க எப்படி திங்க் பண்றீங்களோ அப்படிதான் உங்க வாழ்க்கை மாறும். நம்ம தாட்ஸ் நம்ம ஃபியூச்சரை ஷேப் பண்ணும். நம்ம டெய்லி திங்க் பண்ற விஷயங்கள் ஸ்லோவா நம்ம கேரக்டரா மாறும். பல மக்கள் தோல்வி வர்றதுக்கு முன்னாடியே மைண்ட்ல தோற்றுடுறாங்க, என்னால முடியாதுன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நெகட்டிவ் திங்கிங் தான் சக்சஸ் ஸ்டாப் பண்ணுது. ஒரு மனிதன் ஃபர்ஸ்ட் தோக்குற இடம் அவனோட மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா லைஃப்ல பெரிய ப்ராப்ளம்ஸ் கூட ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா மைண்ட் வீக்கா இருந்தா ஸ்மால் ப்ராப்ளம் கூட பெரியதா தெரியும். இந்த புக் சொல்ற முதல் லெசன், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை நம்பலன்னா உலகமே நம்பினாலும் யூஸ் இல்ல. செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாத மனிதன் எப்பவும் ஃபியர்ல தான் இருப்பான். ஆனா தன்னம்பிக்கை இருக்கும் மனிதன் ஃபெயிலியர் வந்தாலும் மீண்டும் ட்ரை பண்ணுவான். அதனால தினமும் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசணும். உதாரணத்துக்கு, என்னால முடியும், நான் இம்ப்ரூவ் ஆகி கொண்டிருக்கிறேன், நான் ஸ்ட்ராங், நான் தினமும் க்ரோ ஆகிறேன். இந்த ஸ்மால் வேர்ட்ஸ் சின்னதா தோணலாம், ஆனா அது ஸ்லோலி உங்க மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணும். நம்ம மைண்ட் ஒரு கார்டன் மாதிரி. நீங்க நெகட்டிவ் தாட்ஸ் விதை போட்டா ஃபியர் க்ரோ ஆகும், டவுட் க்ரோ ஆகும், ஸ்ட்ரெஸ் க்ரோ ஆகும். ஆனா பாசிட்டிவ் தாட்ஸ் விதை போட்டா கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும், பீஸ் அதிகமாகும், ஒரு நம்பிக்கை அதிகமாகும். இதனாலதான் டெய்லி என்ன திங்க் பண்றோம் என்பதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த புக் சொல்ற இன்னொரு பவர்ஃபுல் லெசன், டோன்ட் ஃபியர் ப்ராப்ளம்ஸ். லைஃப்ல ப்ராப்ளம் வராம இருக்காது. ஆனா பாசிட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ப்ராப்ளம்ஸ் பார்த்து பேனிக் ஆக மாட்டாங்க, அதுக்கு சொல்யூஷன் தேடுவாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்தா பல பேர் என்ன நினைப்பாங்க, ஏன் என் லைஃப்ல மட்டும் இப்படின்னும். ஆனா சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன திங்க் பண்ணுவாங்க தெரியுமா? இதுல இருந்து என்ன லேர்ன் பண்ணலாம், அதுதான் டிஃபரன்ஸ். ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் ஒரு லெசன் இருக்கும், ஒவ்வொரு ஃபெயிலியருக்கும் ஒரு growth இருக்கும். பல சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஃபெயிலியர்ஸ்ல இருந்து தான் க்ரோ ஆனாங்க. ஆனா அவங்க நெகட்டிவா திங்க் பண்ணல, அதனாலதான் அவங்க மூவ் ஆன் பண்ண முடிஞ்சது. லைஃப்ல ஃபெயிலியர் வந்தா அது முடிவு கிடையாது, அது ஒரு லெசன். இந்த புக் சொல்ற இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஐடியா, பீஸ்ஃபுல் மைண்ட் கிரியேட்ஸ் பவர்ஃபுல் லைஃப். நம்ம மைண்ட் எப்பவும் ஸ்ட்ரெஸ்ல இருந்தா நம்மளால கிளியரா திங்க் பண்ண முடியாது. அதனால டெய்லி கொஞ்சம் அமைதி தேவை. அது பிரேயரா இருக்கலாம், மெடிடேஷன் பண்ணலாம், அல்லது நல்ல புத்தகங்களை வாசிக்கலாம், நல்ல பாசிட்டிவான பீப்புள் கூட பழகலாம். இதெல்லாம் நம்ம மைண்ட காமாக்கும். ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் பெட்டர் டிசிஷன் எடுக்கும், நல்ல ஒரு ஃபியூச்சரை உருவாக்கும். சில நேரம் நம்ம மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், ஏன்னா டயர்ட் மைண்ட் நெகட்டிவா தான் திங்க் பண்ணும். சில நேரம் மத்தவங்க வேர்ட்ஸ் நம்ம கான்பிடன்ஸே பிரேக் பண்ணும். உன்னால முடியாது, நீ சக்சஸ் ஆக மாட்ட, உனக்கு டேலண்ட் இல்ல, இப்படி சொல்லுவாங்க. ஆனா இந்த புக் சொல்றது, அதர் பீப்புள் ஒப்பீனியன் உங்க ஃபியூச்சர் இல்ல, நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்களோ அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க உங்களை வீக்கா பார்த்தா உலகமும் அப்படித்தான் பார்க்கும். நீங்க உங்களை பிலீவ் பண்ண ஆரம்பிச்சா உலகமும் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த புக்ல ஒரு பியூட்டிஃபுல் லைன் இருக்கு, சேஞ்ச் யுவர் தாட்ஸ் அண்ட் சேஞ்ச் யுவர் வேர்ல்ட். அதாவது உங்க தாட்ஸ் மாறினா உங்க வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். நீங்க டெய்லி நெகட்டிவா திங்க் பண்ணினா மைண்ட் டயர்ட் ஆகும், உடம்பும் டயர்ட் ஆகும். ஆனா பாசிட்டிவ் திங்க் பண்ண ஆரம்பிச்சா ஒரு புதிய எனர்ஜி வரும், நம்பிக்கை வரும், கான்பிடன்ஸ் வரும். பாசிட்டிவ் திங்கிங்னா ப்ராப்ளம் இல்லாத லைஃப் கிடையாது. ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட கண்டினியூ பண்றது, அதுதான் ரியல் ஸ்ட்ரென்த். இந்த புக் சொல்ற இன்னொரு லெசன், விஷுவலைஸ் சக்சஸ். நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற லைஃப
மைண்ட்ல இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களை கான்பிடென்ட் பர்சனா இமேஜின் பண்ணி பாருங்க. சக்சஸ்ஃபுல் பர்சனா இமேஜின் பண்ணி பாருங்க. ஹாப்பி லைஃப இமேஜின் பண்ணி பாருங்க. மைண்ட் என்ன பிலீவ் பண்ணுதோ பாடி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். அதனால உங்க லைஃப் எப்படி இருக்கணும் நீங்க நினைக்கீங்களோ அத அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம லைஃப்ல சில நேரம் டார்க் ஃபேஸ் வரும். யாருமே சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம், உங்களை புரிஞ்சிக்காம இருக்கலாம், ரிஜெக்ட் கூட பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்காக உங்க ட்ரீமை விட்டுடக்கூடாது. இன்று ஸ்ட்ரகிள் இருக்கலாம், ஆனா நாளை சக்சஸ் வரலாம். இன்று ஃபியர் இருக்கலாம், ஆனா நாளை கான்பிடன்ஸ் வரலாம். இன்று யாரும் உங்களை கவனிக்காமல் இருக்கலாம், ஆனா நாளை நீங்கள் சாதித்து நிற்கும் போது உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணின அதே உலகம் உங்களுக்காக கைத்தட்டும். ஆனா அது வரைக்கும் நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது. இந்த புக் நமக்கு என்ன டீச் பண்ணுது? உங்களை நம்புங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ் வளர்த்து கொள்ளுங்கள், ஃபியரை விட கான்பிடன்ஸை சூஸ் பண்ணுங்கள், ப்ராப்ளம்ஸை லெசனாக பாருங்கள், பீஸ்ஃபுல் மைண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள், நெவர் கிவ் அப். இதெல்லாம் தான் இந்த புக்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்க வாழ்க்கை எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்க ஃபியூச்சரே சேஞ்ச் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் வளர்த்துக்கோங்க. ஸ்லோவா உங்க மைண்ட் செட் மாறும். அதுக்கப்புறம் உங்க லைஃபே மாற ஆரம்பிக்கும். ஏன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் லைஃப் உருவாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நான் பாசிட்டிவா திங்க் பண்ண போறேன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.